இது எனக்கு தெரிஞ்சது பத்திக்கிட்டு எரிய வேண்டிய விஷயம். எல்லாருமே அதை பத்தி தான் பேசுறாங்க. பட் இப்போ இந்த மைக்ரோசாஃப்ட் டிஸ்ரப்ஷன் இதெல்லாம் இட் இஸ் டேக்கிங் ஓவர் த நியூஸ். இந்த விஷயம் தெரியாம போகுது. கிளியர்லி பிளான்ட் ஆர்டிகுலேட்டட் அட்டாக். இது பேர் மல்டி சிக் வாலெட்னு சொல்லுவாங்க. லெட்ஜர்னு சொல்லி ஒரு ஹார்ட்வேர் கீ இருக்கு. அந்த கீயை போட்டு நீங்க பிரஸ் பண்ணாதான் அப்ரூவ் ஆகும். உள்ளுக்குள்ள டீம் மெம்பர்ஸே 3 பேரு அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ தேர்ட் பார்ட்டி கஸ்டோடியன் அவன் அப்ரூவ் பண்ணணும். பண்ணாதான் பேமெண்ட் த்ரூ ஆகும். இல்லாட்டி பேமெண்ட் த்ரூ ஆகாது. அந்த கஸ்டோடியன் அவனோட இன்டர்ஃபேஸ்ல என்ன வேல்யூ வருதோ அதையும் ஹேக்கர் என்ன பண்ணிருக்கான், C++, ஜாவான்னு ஏதாவது படிச்சோன்னு வைங்களேன், பேசிக்ஸ் படிச்சாலே ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்லி தருவாங்கன்னா #include stdio.h அப்படின்னு இருக்கும் ஒரு இது. அது என்னன்னா ஒரு ஹெட்டர் ஃபைல கால் பண்றாங்கன்னா, இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஹெட்டர் ஃபைல்ல ஒரு வல்னரபிலிட்டி, ஒரு பக் கண்டுபிடிச்சீங்கன்னா அந்த ஹெட்டர் ஃபைல கால் பண்ணி எழுதுற எல்லா அப்ளிகேஷனும் வல்னரபிளா இருக்கு. இப்போ நம்ம ஆக்சுவலா ஃபேஸ் பண்றது அதுதான். அதாவது ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணதுனால இந்த அவுட்டேஜ் ஆயிருக்கு அப்படின்றது உண்மைதான். பட் யூஸ்வலா ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்னால வைரஸ் ப்ரிவென்ட் ஆகுது, மால்வேர்ஸ் ப்ரிவென்ட் ஆகுது, அட்டாக்ஸ் ப்ரிவென்ட் ஆகுது, எல்லாம் உண்மை. ஆனா அதே ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ்வலா பயங்கர ப்ராசஸ் ஹங்கிரியா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது சிஸ்டம் ஸ்லோ பண்ணுச்சுன்னு சொல்லுவாங்க. இது அதோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஸ்லோ பண்றது போக கிராஷே பண்ணிருச்சு. இந்தியன் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம்ல மைக்ரோசாஃப்டோட கோஆர்டினேட் பண்ணி இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெரி சிம்பிள் 3 ஸ்டெப் ப்ரொசீஜர் கொடுத்திருக்காங்க. சேஃப் மோட்ல லாகின் பண்ணிட்டு ETC டிரைவர்ன்ற ஃபோல்டர்ல பர்டிகுலரா அந்த கிரவுட் ஸ்ட்ரைக்ன்ற ஒரு ஃபோல்டர் உள்ள ஒரு பர்டிகுலர் .sys ஃபைல்னு ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைலை டெலிட் பண்ணிட்டீங்கனாலே போதும். எல்லாரோட ஃபோக்கஸ் போய் என்ன ஆயிடுச்சு, நேத்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வசீரெக்ஸ் அவன் ஹேக் ஆயிட்டான். கிட்டத்தட்ட $230 மில்லியன். ஓகே, ஒரு $1 மில்லியன் வந்து கிட்டத்தட்ட 8.8 crores. இமேஜின் பண்ணி பாருங்க, 230 into 8.8. நம்ம எல்லாரும் அந்த சைடு பார்த்துட்டு இருக்கும் போது மைக்ரோசாஃப்ட் பார்த்துட்டு இருக்கோம், இங்க அவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு நம்ம மிஸ் பண்ணிட்டு. நீங்க பேடிஎம்ல காசு வச்சிருக்கீங்க, நான் உங்களோட பேடிஎம் அக்கௌண்ட் ஹேக் பண்ணல, பேடிஎம்மே ஹேக் பண்றேன்னு. அதுதான் டிஃபரன்ஸ். இது வசீரெக்ஸ் மாதிரி அவ்வளவு பெரிய கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ் காம்ப்ரமைஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, அண்ட் ஐ பிலீவ் நீங்க ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச்ல உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதுல காசு வச்சா கூட சேஃபா இல்ல. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். கடந்த ஒரு 5 மணி நேரமா ஒரு விஷயம் பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு, இந்த மைக்ரோசாஃப்டோட இஷ்யூ. என்ன நடந்துச்சு சார்? சரி, நம்ம ஆக்சுவலா இது கடந்த ஒரு 5 ஹவர்ஸா நம்ம தெரிய வருது நம்மளுக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது மோர் தென் 24 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, இது என்ன அப்படின்னா டைரக்டா மைக்ரோசாஃப்டோட இஷ்யூ ஆனா கிடையாது. மைக்ரோசாஃப்ட்ல ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேர் பேர் என்னன்னா கிரவுட் ஸ்ட்ரைக்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிருக்கக்கூடிய விண்டோஸ் மெஷினுக்கு தான் இந்த பிரச்சனை. ஃபர்ஸ்ட் நான் அதான் ரிப்பீட் பண்றேன், கிரவுட் ஸ்ட்ரைக் இன்ஸ்டால் ஆயிருக்க விண்டோஸ் மெஷினுக்கு தான் இந்த பிரச்சனை. கிரவுட் ஸ்ட்ரைக் இன்ஸ்டால் ஆயிருக்க லினக்ஸ் மெஷினுக்கோ மேக் மெஷினுக்கோ இந்த பிரச்சனை இருக்கானா கிடையாது. ஓகே, இது எதனால இந்த இஷ்யூ அப்படின்னா, ஜெனரலா ஒரு மைக்ரோசாஃப்ட்ல ஆஃபீஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்கீங்க, அதுல புதுசா ஃபீச்சர்ஸ் வருதுன்னு வைங்களேன், அது பேரு அப்கிரேட்னு ஒண்ணு இருக்கு, அப்டேட்னு ஒண்ணு இருக்கு. அப்டேட்ல என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபிக்ஸ் பண்றது பேர் தான் அப்டேட். அப்கிரேட்னா என்னன்னா வெர்ஷன் 1ல இருந்து வெர்ஷன் 1.2 1.3 அப்படின்னு சொல்றது என்னன்னா புதுசா ஃபீச்சர் ஆட் ஆயிருக்குன்னா அது பேர் அப்கிரேட். இந்த கிரவுட் ஸ்ட்ரைக்ல ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா ஃபால்கன் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கிரவுட் ஸ்ட்ரைக்கை பத்தி உங்களுக்கு சொல்றேன். கிரவுட் ஸ்ட்ரைக் இப்போதைக்கு கன்சிடர் as வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 சைபர் செக்யூரிட்டி ப்ராடக்ட் கம்பெனி. கிரவுட் ஸ்ட்ரைக் என்ன ப்ராடக்ட் அப்படின்னா ஆன்டிவைரஸ், ஆன்டி மால்வேர், EDR, XDR, இதுதான் அவங்களோட மேஜர் இது. அதுக்கப்புறம் த்ரெட் ஹண்டிங்கும் வச்சிருக்காங்க அண்ட் APT த்ரெட்ஸ் ப்ரிவென்ஷனும் வச்சிருக்காங்க. ஓகே, அதெல்லாம் என்னன்றது பிரீஃப் பண்றேன். பட் அதுக்கு முன்னாடி இது ஒரு ஆன்டிவைரஸ், ஆன்டி மால்வேர் சாஃப்ட்வேர் இந்த ப்ராடக்ட் கம்பெனி. ஓகே, இதுல என்னன்னா புதுசா நம்ம ஒரு டெஃபினிஷன் அப்டேட் பண்றோம். ஒரு புது வைரஸ் வருதுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா புதுசா சிக்னேச்சர் அவங்க ரிமோட்ல ஆட் பண்ணுவாங்க.
சிக்னேச்சர் அங்க ரிமோட் ஆட் பண்ணா நம்மளுக்கு இங்க எண்ட் பாயிண்ட் மெஷின்ஸ்க்கு அந்த சிக்னேச்சர் டவுன்லோட் ஆயிட்டு அதை வச்சு கம்பேரிசன் பண்ணி ஒர்க் பண்ணி கண்டுபிடிக்கும். அதுதான் கிளவுட் பேஸ்ட் ஆன்டிவைரஸ் ஆன்டி மால்வேர்ஸ். இவங்க என்னன்னா ஒரு சின்ன அப்டேட் பண்ணாங்க. இந்த அப்டேட் என்ன ஆயிருச்சு, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போகல. யூஸ்வலாவே எப்படின்னா மைக்ரோசாஃப்ட்ல ஒரு பாப்புலர் டேர்ம் ரொம்ப வருஷமா டெக்னிக்கல் ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு தெரியும். என்ன சொல்லுவாங்கன்னா பேட்ச் டியூஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸை ஒரு கம்பெனியில யூஸ் பண்ற அந்த மைக்ரோசாஃப்ட் பேஸ்ட் ஈகோ சிஸ்டம் இருக்க கம்பெனி வந்து பேட்ச் டியூஸ்டேன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா எவ்ரி மந்த் செகண்ட் டியூஸ்டே தான் மைக்ரோசாஃப்ட் பேட்சஸே ரிலீஸ் பண்ணும். இது வந்து ஒரு ப்ராசஸ். ஏன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எவ்ரி நவ் அண்ட் தென் அப்பப்ப பேட்ச் ரிலீஸ் பண்ணும். கிரிட்டிக்கல் வருதா இந்த ஒரு பேட்ச் அப்படின்னு. அன்ஆர்கனைஸ்டா ஒரு இதாயிருச்சு. நிறைய கம்பெனிஸ் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றதுனால ஒரு ஆர்கனைஸ்டா மாவீரன்ல யோகி பாபு பண்ற மாதிரி பேட்ச் ஒர்க்கிங்கா சார்? எக்ஸாக்ட்லி. ஏற்கனவே இருக்க இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஒரு பேட்ச் ஒர்க்கிங் இதேதான். ஓகே. பட் மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணாங்கன்னா வித் டைம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க, ஒரு பேட்ச் நம்ம ரிலீஸ் பண்ணா நிறைய ஆர்கனைசேஷன் அதை ஃபிக்ஸ் பண்ணோம்னா நம்ம எவ்ரி மந்த் ஒரு டேட்னு வச்சு அந்த டேட்ல பண்ணுவோம் அப்படின்னு. அதனாலதான் மைக்ரோசாஃப்ட் பேட்ச் டியூஸ்டே அப்படின்னு சொல்றாங்க. பட் வேர்ல்டு பூரா இருக்க அட்டாக்கர்ஸ் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலா கேட்டீங்கன்னா வேர்ல்டு பூரா இருக்க அட்டாக்கர்ஸ் இந்த பேட்சை டியூஸ்டே டவுன்லோட் பண்ணி அவங்க சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணி அந்த பேட்ச் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டேவே பாத்தீங்கன்னா வெனஸ்டேவே நிறைய சிஸ்டம் இன்ஸ்டால் ஆயிருக்குமா இருக்காது அந்த பேட்ச். அதனால அட்டாக்கர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் வெனஸ்டே அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதாவது இருக்க பேட்ச் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சு அதை வச்சு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும். இதுதான் அட்டாக்கர்ஸோட ஐடியா. இப்போ இங்க பர்டிகுலரா இந்த கிரவுட் ஸ்ட்ரைக்கோட ஃபால்கன் ப்ராடக்ட்ல சென்சார்னு சொல்றாங்க அல்லது ஏஜென்ட்னு சொல்றாங்க. இந்த ஏஜென்ட் வந்து விண்டோஸ் எண்ட் பாயிண்ட் மெஷின்ஸ்ல இன்ஸ்டால் ஆயிருக்குது. ஒரு சின்ன கண்டென்ட் அப்டேட் ஃப்ரேம் ஒர்க்ல ஒரு இஷ்யூ. அந்த இஷ்யூ என்ன பண்ணிடுச்சு, சிஸ்டமை கிராஷ் பண்ணிடுது. கிராஷ் வந்து என்னன்னா ஆக்சுவலா விண்டோஸ் 10லயும் சரி விண்டோஸ் 11லயும் சரி உங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத் வந்து யூசுவலா விண்டோஸ் 10லயும் விண்டோஸ் 11லயும் நீங்க பார்த்திருக்கிறது கம்மியா இருக்கும் முன்னாடி இருக்கிறத விட. ஏன் அப்படின்னா இது ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ, ஹீப் ஓவர்ஃப்ளோ, பஃபர் ஓவர்ஃப்ளோ இப்படின்ற 3 விதமான அட்டாக் ஆகும் போதுதான் யூசுவலா இந்த ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத் வரும். இப்போவுமே விண்டோஸ் 10 விண்டோஸ் 11ல ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத் வந்துருச்சு. அது வரவே கூடாதுன்னு அவங்க நிறைய எக்ஸெப்ஷன்ஸ் எழுதி ஹேண்டில் பண்ணா கூட இன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்றது வந்து ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத் இஷ்யூ. திஸ் இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஐடி அவுட் பிரேக். இந்த அவுட்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் ஒழுங்கா ஒர்க் ஆகுது, அது ஒழுங்கா ஒர்க் ஆறதுனால வந்து இஷ்யூ இது. ஓகே, அவன் அப்டேட் தப்பா பண்ணிட்டான். அப்டேட் எப்படி எழுதியிருக்கானோ அந்த கோட்ல தப்பு இருக்கு, மிஸ்டேக் இருக்கு, அதனால கிராஷ் பண்ணிருச்சு. ஓகே, பட் இந்த ஒரு சின்ன பாதிப்புனால மொத்த உலகமும் ஸ்தம்பிக்குது அப்படின்ற மாதிரியான செய்திகள் வரதை ஏத்துக்க முடியுமா சார்? இதனால இவ்வளவு பாதிப்பு ஏற்படுமா உண்மையிலே? என்னன்னா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேன். நம்ம இப்ப ஸ்கூல் படிச்சிருப்போம், காலேஜ் படிச்சிருப்போம், யூஜி பிஜி எல்லாம் கூட படிச்சிருக்கலாம், வெளியே ஏதாவது படிச்சிருப்போம். கம்ப்யூட்டர்ஸ் C++, ஜாவான்னு ஏதாவது படிச்சோன்னு வைங்களேன், பேசிக்ஸ் படிச்சாலே ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்லி தருவாங்கன்னா #include stdio.h அப்படின்னு இருக்கும் ஒரு இது. அது என்னன்னா ஒரு ஹெட்டர் ஃபைல கால் பண்றாங்கன்னு அர்த்தம். இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த ஹெட்டர் ஃபைல்ல ஒரு வல்னரபிலிட்டி, ஒரு பக் கண்டுபிடிச்சீங்கன்னா அந்த ஹெட்டர் ஃபைல கால் பண்ணி எழுதுற எல்லா அப்ளிகேஷனும் வல்னரபிளா இருக்கு. சொல்றது புரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம ஆக்சுவலா ஃபேஸ் பண்றது அதுதான். மைக்ரோசாஃப்ட்ன்ற ப்ராடக்ட் இட் இஸ் யூஸ்ட் அக்ராஸ் த குளோப் எவ்ரிவேர், ரைட்? எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்க வரைக்கும் நம்மளுக்கு அதோட இம்பாக்ட் தெரியல. இப்பவுமே பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட இஷ்யூவானா கிடையாது. மைக்ரோசாஃப்ட் மேல உட்கார்ந்தது தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் கிரவுட் ஸ்ட்ரைக்ன்ற ப்ராடக்டோட ஒரு இஷ்யூ.
ஓகே. இப்போ நார்மலா இப்போ மொபைல் ஆகட்டும் சிஸ்டம் ஆகட்டும் நம்ம ஒரு விஷயம் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுங்க அப்படின்றது இந்த சைபர் செக்யூரிட்டி துறையில இருக்கக்கூடியவங்க பெரும்பாலானவங்க பண்றக்கூடிய ஒரு அட்வைஸா இருக்கு. இப்ப அந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ல ஒரு சின்ன பிரச்சனைனால இவ்வளவு பெரிய இஷ்யூ வரும் அப்படின்றத எப்படி பாக்குறது சார்? அது டெஃபினட்டா விசித்திரமா தான் இருக்கு இல்லையா? அதாவது ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணதுனால இந்த அவுட்டேஜ் ஆயிருக்கு அப்படின்றது உண்மைதான். பட் யூஸ்வலா ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்னால டிபிக்கலா பாத்தீங்கன்னா வைரஸ் ப்ரிவென்ட் ஆகுது, மால்வேர்ஸ் ப்ரிவென்ட் ஆகுது, அட்டாக்ஸ் ப்ரிவென்ட் ஆகுது எல்லாம் உண்மை. ஆனா அதே ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ்வலா பயங்கர ப்ராசஸ் ஹங்கரியா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது சிஸ்டம் ஸ்லோ பண்ணுச்சுன்னு சொல்லுவாங்க. இது அதோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகே ஓகே, ஸ்லோ பண்றது போக கிராஷே பண்ணிருச்சு. இது டிபிக்கல் சினாரியோ. இட் இஸ் a genuine coding issue which could have been fixed related to buffer overflow, heap overflow or stack overflow. இந்த மூணு இஷ்யூஸ்னால தான் இது வந்திருக்கு. இப்போ மேபி அந்த பேட்ச் வொர்க்கிங்க்கும் இதுக்கும் ஏதோ ரிலேட்டட் இருக்கா சார்? கண்டிப்பா இருக்குங்க. அதாவது இது என்னன்னா ஒரு பர்டிகுலர் இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்றதுக்காக அவன் எழுதுற பேட்ச்ல தான் இஷ்யூவே இருந்திருக்கு. அவங்க எழுதுற பேட்ச்ல தான் ஒரு இஷ்யூவே இருந்திருக்கு. அதனால சிஸ்டம்ல இந்த ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத் இஷ்யூ இருக்கு. அண்ட் இஷ்யூ என்னன்னா இப்போ மல்டிபிள் ஃபின்டெக் கம்பெனிஸ் இம்பாக்ட், மல்டிபிள் ஃபின்டெக் as in financial technology companies impact, including of NBFC, non banking and financial customers companies, right? டைரக்டா நியோ பேங்கிங் மாதிரி வெறும் ஆப்லயே பேங்கிங் பண்ணக்கூடிய ஆப் கம்பெனிஸும் சரி, ப்ராப்பர் ஃபுல் ஃபிளெஜ்ட் பேங்க்ஸ் ஏடிஎம்ஸ் எல்லாம் செம அடி. ஓகே, ரீட்டைல் ஸ்டோர்ஸ், பெரிய பெரிய ரீட்டைல் ஸ்டோர்ஸ், இந்த பிஓஎஸ் மெஷின்ஸ் வச்சிருக்கவனுக்கு செம அடி. ஏர்லைன் இண்டஸ்ட்ரியில தான் இம்பாக்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இப்போ. ரொம்ப ஜாஸ்தி. இப்போ நீங்களுமே அதனாலதான் டிராவல் பண்ண முடியாம இருக்கீங்களா? எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நான் பாம்பேல இருக்கேன். பாம்பேல இருந்து இன்னைக்கு நான் சென்னைக்கு வர வேண்டியது. எனக்கு ஃபிளைட் டிக்கெட் கேன்சல்டு, ரீஇம்பர்ஸ்மெண்ட் வந்திருக்கு. என்னடா இது ரீஇம்பர்ஸ்மெண்ட் வந்திருக்கேன்னு மேக் மை ட்ரிப்ல போய் பார்த்தா போட்டிருக்காங்க இந்த பேங்கிங் இந்த ஏர்லைன் இஸ் அன்ஆபரேஷனல் டியூ டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஷ்யூஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது நான் ஒரு 3-4 ஏர்லைன்ஸ்ல பார்த்துட்டேன். இந்த வெப்சைட்லயும் வந்துருச்சு, நியூஸ்லயுமே வந்துருச்சு. எல்லா ஏர்லைன்ஸ் வெப்சைட்ல மேல ஒரு டிக்கர் மாதிரி ஓடுது. அதுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஷ்யூஸ்னால சம் இம்பாக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, சோ இப்போ சரி பண்ணிடுவாங்களா சார்? சரி பண்ணிட்டாங்களா? see அபிஷியலா CrowdStrike இன்னும் ஒரு பேட்ச் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த பேட்ச் என்ன பண்ணுதுன்னா பழைய பேட்ச் என்ன பண்ணுச்சோ அது அப்படியே ரிவர்ஸ் பண்ணுது. ஓகே, அப்படின்னா என்னன்னா அந்த ஏற்கனவே தெரியாம பண்ண மிஸ்டேக்கு ஃபிக்ஸ் போட்டுட்டாங்க. பட் என்ன ப்ராப்ளம்னா இது இது ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத் போயிடுறதுனால அடுத்த பேட்ச் இன்ஸ்டால் ஆகி எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஏன்னா விண்டோஸ் லோட் ஆனாதான் உங்களுக்கு அது பண்ண முடியும். சோ இப்போ என்னன்னா இந்தியன் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம்ல மைக்ரோசாஃப்டோட கோஆர்டினேட் பண்ணி இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெரி சிம்பிள் 3 ஸ்டெப் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலா விண்டோஸ் உள்ள லாகின் பண்ணிட்டு என்னென்ன பண்ணுமோ அது இப்போ பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத் அடிக்குது. அதனால விண்டோஸ்ல சேஃப் மோடுன்னு ஒன்று சொல்றோம் இல்லையா, சேஃப் மோட்ல லாகின் பண்ணிட்டு இடிசி டிரைவர்ன்ற ஃபோல்டர்ல பர்டிகுலரா அந்த CrowdStrikeன்ற ஒரு ஃபோல்டர் உள்ள ஒரு பர்டிகுலர் .sys ஃபைல்னு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை டெலிட் பண்ணிட்டீங்கனாலே போதும், நீங்க திருப்பி ரீபூட் பண்ணீங்கன்னா நார்மலா பூட் ஆயிருவீங்க. ஓகே, புரியுதுங்களா? சோ இது காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ராசஸ் கிடையாது. ஆனா அதோட இம்பாக்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜா இருக்கிறதுனால பெரிய அட்டாக்கோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. நிறைய நியூஸ் சேனல்ல பாத்தீங்கன்னா இது முன்னாடி இந்த Y2K பக்னு வந்துச்சு தெரியுங்களா, இயர் 2000ல. அந்த பக்கை விட இது இம்பாக்ட் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பார்த்து இம்பாக்ட் வேணா ஜாஸ்தி இருக்கலாம், ஏன்னா அவ்வளவு டிஜிட்டல் பெனிட்ரேஷன் இருக்கு. ஆனா டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா பெரிய அட்டாக்கும் கிடையாது, இதுவும் கிடையாது, ஒரு சின்ன கிளிட்ச் தான். டெக்னிக்கலா ஒரு பெரிய விஷயமே இல்ல. டெக்னிக்கலா காம்ப்ளிகேட்டடான விஷயம் கிடையாது, ஈஸியா ரிவர்ஸ் பண்ணக்கூடியதுதான். இல்ல ஆக்சுவலா டிபிக்கலா நம்மளுக்கு ஹேக்கர்ஸ்னா இப்படிதான் இருப்பாங்க அப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லிது. நான் இந்த CrowdStrikeன்ற கம்பெனியோட சிஇஓ பேர் பாத்தீங்கன்னா ஜார்ஜ் கர்ட்ஸ். இவரை நான் கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 15 இயர்ஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் மல்டிபிள் சோசியல் மீடியா நெட்வொர்க்ஸ்ல. நான் பர்சனலா பாத்தீங்கன்னா ஒரு ஃபவுண்ட் ஸ்டோன்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு.
ஃபவுண்ட் ஸ்டோன்ன்ற கம்பெனியை வந்து மெக்காஃபி அக்வயர் பண்ணுச்சு. ஓகே. அந்த ஃபவுண்ட் ஸ்டோன் கம்பெனியோட ஃபவுண்டர் தான் ஜார்ஜ் கர்ட்ஸ். அவரு இப்படிதான் மெக்காஃபி உள்ள வைஸ் பிரசிடென்ட் ஆனாரு. இப்போ அவரு கிரவுட் ஸ்ட்ரைக்க திருப்பி அவரோட சிஇஓ ஆக்குச்சு. நான் இவரோட growth அப்படியே பாத்துருக்கேன், முன்னாடி இருந்தே ஃபாலோ பண்றது உண்டு இவரை. இன்னொன்னு சைடு பாத்தீங்கன்னா ஆஸ் மச் அஸ் டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங். அதாவது ஹேக்கிங் எக்ஸ்போஸ்ட்னு ஒரு புக் உண்டு, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அதோட ஒன் ஆஃப் த ஆத்தர் வந்து ஜார்ஜ் கர்ட்ஸ். வெரி ஸ்ட்ராங் சிஇஓ, டெக்னிக்கலி வெரி ஸ்ட்ராங் சிஇஓ. அவர் என்னன்னா இன்னொன்னு சைடு பாத்தீங்கன்னா இஸ் அவிட் கார் ரேசர். ஓகே. கிரவுட் ஸ்ட்ரைக் ரேசிங்னு அவங்க கம்பெனி பிராண்ட ரெப்ரசென்ட் பண்ணி அவரே பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு. அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கால. பட் பேக்ரவுண்ட்ல இவரு தான் இவரோட he is leading the organization and hence I'm sure it is not based on some evil groups. ஓகே. இல்ல சார், இப்ப இந்த மாதிரி இன்னொரு டைம் நடக்காதுன்னு உறுதியா சொல்ல முடியுமா? இப்போ ஒரு சின்ன விஷயம்னு சொல்றீங்க டெக்னிக்கலா, அந்த சின்ன விஷயம் எவ்வளவு பெரிய இம்பாக்ட ஏற்படுத்தி இருக்கு. சோ எந்த அளவுக்கு நம்ம வந்து இதுல கவனம் செலுத்த வேண்டியது இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. உறுதியா இந்த மாதிரி திருப்பி நடக்கும். இது வந்து தெரிஞ்சு பண்ணிருக்காங்களான்னா கிடையாது. இட் இஸ் a mistake. It has caused a major outage. ஐடி இதுல இது நிறைய கம்பெனி சூ பண்ணுவாங்க. 99.9% அப்டைம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அது இதுன்னு எல்லா இடத்துலயும் முடிப்பாங்க. இதுல என்னன்னா கிளவுட் கம்பெனிஸ் இருக்கு பாத்தீங்களா, அமேசான், அஷூர், ஜிசிபி எல்லாம், அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் 99.9% அப்டைம் கொடுத்துருப்பாங்க கமிட்மெண்ட். இப்போ இந்த ப்ராடக்ட் இன்ஸ்டால் ஆனதுனால அது ஒர்க் ஆகாததுனால இப்போ இவன் என்ன பண்ணுவான், அவன்கிட்ட போய் கேட்பான். அது வந்து ஒரு லீகல் ப்ராசஸா போகும்போது ஒரு டெக்னிக்கல் கிளிட்ச், அதோட இம்பாக்ட் ரெபர்கஷன்ஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் பிகமிங் ஹியூஜ். இது வந்து என்னன்னா இட் இஸ் a wake up call for all of us, right? அதாவது சிஸ்டம் வந்து கிளியரா அப்டேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி எல்லாமே இருந்தா பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், அப்படினால இஷ்யூஸ் இருக்குன்றது இது ஒரு வேக் அப் கால் தான் அது. ஓகே ஓகே. இல்ல சார், இப்போ இந்த விஷயங்கள் வந்து இந்த ட்ரேட்ல எல்லாம் நிறைய வந்து இஷ்யூ ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிரிப்டோ கரன்சிஸ் ட்ரேடிங்ல அது எந்த அளவுக்கு சார் இம்பாக்ட்? என்ன ஆயிடுச்சுன்னா ஆக்சுவலா நம்ம இந்த பர்டிகுலர் கேஸ் எல்லாரோட ஃபோக்கஸ் வந்து இன்னைக்கு இதுல போய் என்ன ஆயிடுச்சு, நேத்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வசீரெக்ஸ், ரைட், அவன் ஹேக் ஆயிட்டான். அவன் டைரக்டா, அதாவது ஒரு பேங்க் மாதிரி அவன் கிரிப்டோ கரன்சி இல்லையா, கிட்டத்தட்ட $230 million ரூபீஸ் கிடையாது. ஓகே, ஒரு $1 million வந்து கிட்டத்தட்ட 8.8 crores. இமேஜின் பண்ணி பாருங்க, 230 into 8.8, ஹியூஜ் வேல்யூ, ரைட்? மக்களோட காசு அவன்கிட்ட இருக்கு கிரிப்டோ கரன்சி ஃபார்ம். அது இந்தியன் கம்பெனி தானா சார்? இந்தியன் மும்பை பேஸ்ட் கம்பெனி. ஓகே, மும்பை பேஸ்ட் கம்பெனி, இந்தியன் கம்பெனி தான். இட் இஸ் a fully registered private limited company. He is answerable to people, right? But the thing here is இதுலயுமே பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலா ப்ராப்பர் பிளான்ட் அட்டாக். அன்லைக் நம்ம இப்போ கிரவுட் ஸ்ட்ரைக் பேசுன மாதிரி கிடையாது, இது கிளியர்லி பிளான்ட் ஆர்டிகுலேட்டட் அட்டாக். இது என்ன ஆச்சுன்னா, யூசுவலா இது பேர் மல்டி சிக் வாலெட்னு சொல்லுவாங்க. மல்டி சிக் வாலெட்னா என்னன்னா மல்டி சிக்னேச்சர் வாலெட். ஓகே, யூசுவலா மல்டி சிக்னேச்சர் வாலெட்டுக்கு வந்து ஒரு மொத்தம் 6 பேர் யூஸ் பண்ணுவாங்க, 6 சிக்னேட்டரிஸ் இருக்கும். அதாவது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனில ஒரு செக் பாஸ் பண்ணணும்னு வைங்களேன், நீங்க சைன் பண்ணுவீங்க, நீங்க ஒரு டைரக்டர்னா, உங்க கூட இன்னொன்னு ஒரு டைரக்டர்னா அவரும் பண்ணணும். யார் யாரு சிக்னேட்டரியா நீங்க டிக்ளேர் பண்ணிருக்கீங்களோ அவங்க எல்லாம் பண்ணாதான் செக் பாஸ் ஆகும், கரெக்டுங்களா? அதே மாதிரி நீங்க ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த 6 சிக்னேட்டரிஸ் இருப்பாங்க. ஓகே, அதுல ஒரு சிக்னேட்டரி என்னன்னா கஸ்டோடியன் அப்படின்னு சொல்லி, இந்த கிரிப்டோ கரன்சிஸ் வந்து தேர்ட் பார்ட்டியையும் வச்சிருப்பாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளேயே எல்லாரும் இருந்தாங்கன்னா இன்சைடர் த்ரெட் ஏதாவது வந்துச்சுன்னா அப்படி எதுவும் தப்பாயிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தேர்ட் பார்ட்டி கஸ்டோடியன் சர்வீஸ சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. இவங்களும் பண்ணியிருக்காங்க, லினியல்ஸ் அப்படின்னு ஒரு கஸ்டோடியன் சர்வீஸ். இதுல என்ன பியூட்டி அப்படின்னா, இவங்க ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் இனிஷியேட் பண்ணும்போது
உள்ள அவங்க டீம் மெம்பர்ஸ்ல 3 பேர் யார் யாருக்கெல்லாம் ஆத்தரைஸ்டான ஆட்களோ அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா நிறைய வர 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 அப்ரூவ் கொடுத்து பழகி என்ன பண்ணிட்டாங்க, அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஓகே, இது வந்து யூஸ்வலா சாஃப்ட்வேர் லெவல்ல இருக்குமானா வெறும் சாஃப்ட்வேர் வச்சு கிடையாது. லெட்ஜர்னு சொல்லி ஒரு ஹார்ட்வேர் கீ இருக்கும். அந்த கீயை போட்டு நீங்க பிரஸ் பண்ணாதான் அப்ரூவ் ஆகும். ஓகே, சோ உள்ளுக்குள்ள டீம் மெம்பர்ஸே 3 பேரு உண்மையிலே அவங்களுக்கு தெரியாமலே என்ன பண்ணிட்டாங்க, அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ இன்னும் ஒருத்தன் யாரு, தேர்ட் பார்ட்டி கஸ்டோடியன், அவன் அப்ரூவ் பண்ணணும். பண்ணாதான் இது பேமெண்ட் த்ரூ ஆகும், இல்லாட்டி பேமெண்ட் த்ரூ ஆகாது. அந்த கஸ்டோடியன் அவனோட இன்டர்ஃபேஸ்ல என்ன வேல்யூ வருதோ அதையும் ஹேக்கர் என்ன பண்ணிருக்கான், வேல்யூ மாத்தி காமிச்சிருக்கான். பேலோட் அட்டாக்னு சொல்றாங்க இது. அது வந்து பாப்புலரா ஹேக்கிங் டர்ம்ஸ்ல யூஐ ரீட்ரெஸிங் அட்டாக். யூஐனா என்னன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் ரீட்ரெஸ் பண்றோம். யூஐ ரீட்ரெஸிங் அட்டாக்னு சொல்றாங்க. இது யூஐ ரீட்ரெஸிங் அட்டாக் என்ன ஆகுது, அந்த கஸ்டோடியனோட டிஸ்பிளேல என்ன வேல்யூ வருதோ அவன் சின்ன வேல்யூ இதுதான் அப்படின்னு நினைச்சு அவன் அப்ரூவ் பண்றான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா காமிச்சிருக்கே தவிர வேல்யூ வந்து $230 million. ஓகே, பட் காமிச்சது கம்மியா காமிச்சிருக்கும் மேபி. ஆமா, அதுதான் பாராமீட்டர் மேனிபுலேஷன். இது என்னன்னா அவன் அப்ரூவ் பண்ணிட்டான். பியூட்டி என்னன்னா இவனோட வசீரெக்ஸோட கிட்டத்தட்ட 45 to 50% ஆஃப் த ஹோல் கேஷ் ரிசர்வ் வந்து $230 million. ஓகே, மக்களோட காசு. அண்ட் இது எனக்கு தெரிஞ்சது பத்திக்கிட்டு எரிய வேண்டிய விஷயம். எல்லாருமே அதை பத்தி தான் பேசுறாங்க. இது அவ்வளவு பெரிய பத்திக்கிட்டு எரிய வேண்டிய விஷயம் ஆக்சுவலா சொல்ல போனா. பட் இப்போ இந்த மைக்ரோசாஃப்ட் டிஸ்ரப்ஷன் இதெல்லாம் இட் இஸ் டேக்கிங் ஓவர் த நியூஸ். இந்த விஷயம் தெரியாம போகுது. ஓகே, அப்படின்னா மொத்த பணமும் போயிடுச்சா சார்? இதை ரெக்கவர்லாம் பண்ண முடியாதா? அந்த ப்ராசஸ்ல தான் இருக்காங்க. அது ரிகவர் பண்ண முடியுமா? இது என்னன்னா கிரிப்டோ கரன்சி மிக்சிங் அட்டாக்னு இன்னொன்னு ஒரு பாப்புலர் அட்டாக் இருக்கு. இந்த சப்ஜெக்ட்ல நல்லா தெரிஞ்சவன் தான் இது பண்ணிருக்கான். இது என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு $100 உங்களுக்கு அனுப்புறேன்னு வைங்களேன். நீங்க 100 பேருக்கு $1 அனுப்புறீங்க. அந்த 100 பேரும் திருப்பி உங்களுக்கு ஒவ்வொரு ரூபாயா அனுப்பிடுறோம். உங்களுக்கு திருப்பி போட்ட அமௌண்ட் வந்துருச்சு. பட் என்னாச்சு, அப்படி பிரிஞ்சு திருப்பி சேர்ந்து வந்துருது. அப்ப என்ன ஆகும், கிரிப்டோ கரன்சி யார்கிட்ட போச்சு யார்கிட்ட வந்துச்சுன்ற புரியறதுக்கே இனஃப் டைம் ஆயிடும். அது கண்டுபிடிக்கவே முடியாதானா? முடியும். எப்போனா ஒருத்தர் வித்ட்ரா பண்றான்னு வைங்களேன், அந்த அமௌண்ட் எந்த அக்கௌண்ட் வருதுன்னு அதை வச்சு ட்ராக் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் மோஸ்ட் லைக்லி டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இட் இஸ் ரியலி ஹார்ட், வெரி வெரி ஹார்ட். ஓகே, நம்ம எல்லாரும் அந்த சைடு பார்த்துட்டு இருக்கும் போது மைக்ரோசாஃப்ட்னு பார்த்துட்டு இருக்கோம். இங்க அவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு, நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்ப ஜெனரலா இப்ப இத பத்தின ஒரு பயம் நமக்கு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கா சார்? நார்மலா நம்ம ஆட்களுக்கு சொல்றேன், நம்ம ஆடியன்ஸுக்கு, நம்ம பாக்குறவங்களுக்கு இத பத்தின எதுவும் கண்டிப்பா இருக்கு. அதாவது இயர் 2024 ஸ்பெசிபிக்கா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இயர் ஆஃப் ஏஐன்னு சொல்றாங்க. ரைட், ஏஐ வந்து ஒரு பெரிய அவுட் பர்ஸ்ட் இருக்கு. அட்டாக்கர்ஸுமே என்ன பண்றாங்க, ஏஐ யூஸ் பண்ணி இன்னும் காம்ப்ளிகேட்டடான ஒரு அட்டாக்ஸை கொண்டு வராங்க. ரைட், இப்போ நீங்க என்னதான் பாத்தீங்கன்னா இந்த இயர்ல மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ப்ராப்புலரா ஒரு 6 to 7 கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸே ஹேக்டு, இன்க்ளூடிங் வசீரெக்ஸ். கிரிப்டோ கரன்சி நீங்க வாலெட் வச்சிருப்பீங்க, உங்க வாலெட்ல இருந்து ஒரு $1000 $1000 எடுத்தேன்னா அது வேற, அது வந்து எண்ட் யூசர் லெவல் முடிஞ்சது. பட் நான் சொல்றது, நீங்க பேடிஎம்ல காசு வச்சிருக்கீங்க, நான் உங்களோட பேடிஎம் அக்கௌண்ட் ஹேக் பண்ணல, பேடிஎம்மே ஹேக் பண்றேன்னு வைங்க, அதுதான் டிஃபரன்ஸ். ஓகே, வசீரெக்ஸ் மாதிரி அவ்வளவு பெரிய கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ் காம்ப்ரமைஸ் ஆயிட்டு இருக்கு இப்போ. ஓகே, அண்ட் ஐ பிலீவ் நீங்க ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச்ல உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதுல காசு வச்சா கூட சேஃபா இல்ல. அதுக்கு என்ன பண்ணணும்னா, கிரிப்டோ கரன்சி அப்படியும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கோல்டு ஸ்டோரேஜ் வாலெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கோல்டு ஸ்டோரேஜ் வாலெட்ஸ்னா என்னன்னா ஆஃப்லைன் ஹார்ட்வேர்.
நீங்க அந்த ஹார்ட்வேருக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அது வந்து இட் இஸ் நாட் கனெக்டட் டு தி இன்டர்நெட், so it is considered as really secure. Okay. Right? So even if you have a custodian service, even if you have a third party multi-signature system for dispersing funds, it still stays to be very insecure today. Okay, so as a end user, we should be cautious, as in cold storage mari vechu pandrathu advisable. Okay, ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்தது, அதுக்கு விளக்கம் கேட்டோம்னா நீங்க மிரட்டுற மாதிரி இன்னொரு சம்பவத்தோட விளக்கம் சொல்லிட்டீங்க. இப்போ அரசு வந்து இதுல என்ன நடவடிக்கை எடுக்கணும் சார்? எந்த அளவுக்கு நீங்க சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வோட இருக்கணும் இந்த மைக்ரோசாஃப்ட் இஷ்யூ பொறுத்த வரைக்கும், இந்த வசீரெக்ஸ் இஷ்யூ பொறுத்த வரைக்கும்? மைக்ரோசாஃப்ட்ன்றது ஒரு பிரைவேட் கம்பெனி, கிரவுட் ஸ்ட்ரைக்ன்றது இன்னொரு பிரைவேட் கம்பெனி. நீங்க ஒரு பிரைவேட் கம்பெனிட்ட இருந்து வாங்கியிருக்கீங்க ஒரு ப்ராடக்ட், அதுக்கு மேல இன்னொரு ஒரு பிரைவேட் கம்பெனியோட ப்ராடக்ட் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க. இதுலயோ இஷ்யூ ஆகுது, உங்களோட வேலை இதனால பாதிக்குது அப்படின்னா நீங்க கவர்மெண்ட் கிட்ட போய் என்ன சொல்வீங்க? கம்ப்ளைண்ட் தான் பண்ண முடியும். ரைட்? இவங்க these private companies who are responsible, இந்த கம்பெனிஸ் எல்லாம் ஒரு டார்ச் பேரர்ஸா பாக்குறாங்க இந்த டொமைன்ல. அப்போ அவங்க ப்ராசஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். யூசுவலா இந்த பேட்ச் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் சொல்லுவாங்க. பாப்புலரா பேட்ச் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் நிறைய இருக்கு. மேனேஜ் இன்ஜின், பிக் ஃபிக்ஸ், அது இது நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இது என்னன்னா உங்க சிஸ்டம்ல இப்போ நீங்க லேட்டஸ்ட் பேட்ச் வச்சிருக்கீங்கன்னே வைங்க, அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா புதுசா பேட்சஸ் வந்துரும். அதையும் நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். அல்லது உங்க சிஸ்டம் வல்னரபிள் டு அட்டாக். ஓகே, இந்த மாதிரி பேட்ச் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நீங்க ஆட்டோ அப்டேட்ன்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா சேஃபா அப்படின்னா நம்மளுக்கு இப்போ क्वेश्चन மார்க்கா இருக்கு. சோ இவ்வளவு பெரிய கம்பெனிஸ் தப்பு பண்ணுவாங்கன்னா தப்பு பண்றாங்கல, மிஸ்டேக் ஆயிருக்கே. ஓகே, சோ பட் நீங்க சொன்ன மாதிரி இனியும் அது நடக்க வாய்ப்பு இருக்கு. 100% இருக்கு. 100% வாய்ப்பு ஜாஸ்தியாவே இருக்கு. அதுவும் நிறைய ஏஐ ரிலேட்டடா வரதுனால வாய்ப்புகள் இன்னும் ஜாஸ்தியாவே இருக்கு. இந்தியன் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ், நான் பேசினது, எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கு கவர்மெண்டோட கொஞ்சம் இன்டராக்ட் பண்றது. என்னோட பண்ண வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல விண்டோஸ்க்கு பதிலா லினக்ஸ் கூட யூஸ் பண்றாங்க கவர்மெண்ட் இந்தியால. ரைட்? சோ அவங்க வந்து இட் இஸ் a குட் அப்ரோச் அப்படின்னு பிலீவ் பண்றாங்க. பட் என்கிட்ட கேட்டீங்கன்னா விண்டோஸா இருக்கட்டும், லினக்ஸா இருக்கட்டும், மேக்கா இருக்கட்டும், unless you take efforts to secure it, it is insecure. Especially லினக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓபன் சோர்ஸ். அந்த சோர்ஸ் கோட் உங்கள்ட்ட என்கிட்ட மட்டும் இல்ல, அட்டாக்கர் கிட்டயும் இருக்கு. ஓகே, சோ இட் இஸ் ரியலி கன்சர்னிங். நம்ம வந்து ஓபன் சோர்ஸ் எடுத்து ஹார்டன் பண்ணிக்கிட்டா ஓகே, விண்டோஸ் மாதிரி கமர்ஷியல் டூல்ஸ் எடுத்து ஹார்டன் பண்ணிக்கிட்டாலும் ஓகே, பட் ஒரு ப்ராசஸ் எடுத்து அதை டிஃபைன்டா ஒர்க் பண்ணும். ஓகே, ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. Oh, my pleasure. I mean, such a pleasure meeting you and keep up your good work. Thank you, sir.